நமஸ்காரம், சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ இன்னைக்கு காலம்பரை சென்னையிலேருந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் கும்பகோணம் போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டோம். ஒரு நவகிரக யாத்திரை பண்ணலாம். ஏன்னா ஒன்று நம்ம ட்ரிப்பில் இருக்கணும், ட்ரிப் இல்லாத சமயம் நம்ம பர்சனல் ட்ரிப்பில் இருக்கணும். ஸோ இது வந்து இதை தவிர்த்து நம்ம வீட்டில் அப்படி ஒரு 4 நாள் 5 நாளைக்கு மேலே தொடர்ந்தா எனக்கு வந்து எப்படி தோணும்னு என் கூட இருந்து ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிரேசி இன் ட்ராவலிங், கிரேசி இன் டிரைவிங். ஸோ மெயின் என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து கும்பகோணம் போகிற வழியில் புவனகிரி ராகவேந்திரரை பற்றியும் மகாவதார் பாபாஜி பற்றி இப்படி பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அவங்களோட பர்த் பிளேஸ் நம்ம இப்போ போர்டில் இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மகான்கள் அவதரித்த இந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் தான் நம்ம வந்து நம்ம பாதங்களும் பதிய போடுது. ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பெரிய மகான்கள் இத்தனை பேரும் போய் இமயமலையில் போய் தவம் இருந்து இத்தனை பேரும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வழிகாட்டி கொடுத்து இத்தனை குருமார்கள் இங்கேருந்து போயிருக்காங்க. நிறைய பேர், அதாவது மகான்கள் வந்து பிறக்கிறதோ இல்லை நம்மளோட எப்படி சொல்றது, நமக்கெல்லாம் வந்து நம்மளோட கூட செயல் பண்ணுறாங்க நம்மளோட டெய்லி லைஃப்பில். ஆனால் அவங்களாம் யாரும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு இது. நம்மளோட சாதாரணமாக பிறந்ததுனால நம்மளும் அவங்கள சாதாரணமாக நினச்சிடுறோம். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்தி இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, குருவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிராஸ் ஆகி போக முடியாது. நம்ம குரு வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க நம்ம கால் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்னமோ தெரியல, நாங்கள் அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஏன் வழியில் வந்து சட்டைநாதரையும் பார்த்துட்டு போயிடலாமே, இன்றைக்கி நாளைக்கு வேறு அஷ்டமி, ஸோ இன்றைக்கி அவரையும் பார்த்துருவோம் அப்படின்னு. ஸோ அவரோட அழைப்பு இருக்குது, அதனால் போயின்னு இருக்கோம். வழியில் திரும்பவும் எப்பவும் போல் என்னோடய ஃபேவரட் ஜோன் துவாராஹாட்டில் இருக்கக்கூடிய கிரியா யோகி மகாவதார் பாபாஜி. ஸோ அவரோட போர்டை பார்த்தோன்னே நான் அப்படியே நின்றுட்டேன். சரி உங்களுக்கும் காமிச்சு விடலாம் அப்படின்ட்டு. யாராவது வந்தீங்கன்னா இந்த சைட் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் தான் அவர் தோன்றினார். அவரும் ஒரு நார்மலான ஒரு இது இல்லை, அவர் ஒரு சின்ன சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி என்ன சொல்கிறது, காட் சென்ட் தான். யூஸ்வலாகவே மகான்கள்னாவே அவங்க காட் சென்ட் பீப்புள். நம்ம தமிழ்நாட்டில் அதை பற்றி சொல்ல வேணாம். மகான்கள் ரிஷி முனி தவம் இருந்து நம்மளோட கூட இருந்து நமக்கு வழிகாட்டி நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் இமயமலை அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இமயமலைன்றது எல்லாரும் யூஸ்வலா செலக்ட் பண்ணிட முடியாது. இமயமலையில என்ன ஸ்பெஷல், ஏன் அங்க போய் செட்டில் ஆனாங்க, அதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்தது நான் சொன்ன மாதிரி நான் சட்டைநாதரை பார்க்கணும், அவர் கூப்பிட்டு இருக்காரு. ஸோ அவசரமா புறப்படுறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம்.